ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10 பேசிக் திங்ஸ் வி லைக் டு see in men. 10 பொதுவான விஷயங்கள், நார்மலாக ஒரு மனிதர்கிட்ட இருக்க வேண்டிய விஷயங்கள். இந்த 10 விஷயங்கள் இருந்தால் ரொம்ப நல்லது, எங்களுக்கு அந்த ஆணை ரொம்ப பிடிச்சி போயிடும் நேச்சுரலாகவே அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெமினிஸ்ட். ஒரு ஃபெமினிஸ்டாக இருக்கணும். கம்யூனிகேட் பண்ணிக்கிறீங்க அரசியல் அண்ட் சினிமா ரெண்டையும். என்னன்னா ஃபெமினிசம் ரொம்ப தேவை இந்த காலத்துலேயும். எஸ், தேவை தான். ஏன்னா அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு எல்லாமே சொசைட்டியில். ஸோ ஃபெமினிசம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். எங்கே வந்து அநியாயம் நடந்தாலும் ஒரு பெண்ணுக்கு தட்டி கேட்டே ஆகணும். அது சொந்த தங்கச்சியாக இருந்தாலும் சரி, சொந்த குடும்பத்தையே எதிர்த்து வந்து குரல் கொடுக்கணும். தங்கச்சிக்காகவோ இல்லை அக்காக்காகவோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்டுக்காகவோ. செகண்ட் குவாலிட்டி என்னன்னா, இப்போ நம்ம வெளியில வந்துட்டு ஒரு இடத்துக்கு போறோம் வச்சுக்கோங்களேன், உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட போறீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஏதாவது கியூட்டா ஏதாவது வந்துட்டு போஸ் சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு கூச்செல்லாம் படாம சரி வா 2 பேருமே சேர்ந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டோ எடுக்கிறது. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, பப்ளிக்கா வந்து அஃபெக்ஷனேட்டா இருக்கணும். இப்போ பிரைவேட்ல கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து நல்லா பேசிட்டு பப்ளிக்கா வந்து நான் இப்படிதான் இருப்பேன், கையடி என்னடி கை பிடிக்கிற அப்படிலாம் இல்லாம, சரி செல்லும் என்ன உனக்கு போட்டோ எடுக்கணும், போட்டோ எடுப்போம் அப்படின்ட்டு. அது ஒவ்வொருத்தவங்களோட இதுவுமே இருக்கு, கம்ஃபர்ட் லெவலும் இருக்கு. சில பேர் இன்ட்ரோவர்ட்டடா இருப்பாங்க. அதையும் ஐ மீன் உங்களை நான் வந்து உங்களோட இதுல இருந்து வெளியில வாங்கன்னு சொல்லல, பட் ஒரு அஃபெக்ஷனேட்டா இருக்கிறதுக்கு எதுக்கு பிளேஸ் பார்த்துட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, ஒரு பொண்ணு வந்து அப்ரோச் பண்றாங்க உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும் போதுனா, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு முன்னாடியே சொல்லிடணும். அவங்க வந்து ஓப்பனா அதை வந்து கன்ஃபர்ஸ் பண்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். புரிகிறதா? ஒரு பெண் வந்து பேசும்போது இட்ஸ் பெட்டர் இஃப் a woman is trying to talk to you or have a friendship, it's better for you to casually talk about your relationship instead of leading it on. So மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பர்சனல் ஹைஜீன். அந்த மாதிரி நான் சொல்றேன். அதாவது நீங்க இருக்கிற இடத்த, உங்களை சுத்தி உள்ள இடத்த ஒரு மாதிரி லைவ்லியா கொஞ்சம் கிளீனா வச்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல. நீங்களே உங்களை செல்ஃப் கேர் எடுத்து பாத்துக்கிறது. நிறைய ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து குளிக்கிறது, பல் விளக்குறது அவ்வளவுதான் பர்சனல் ஹைஜீன் நினைச்சிட்டு இருக்காங்க. உங்க பெட்டை நீங்க ரெடி பண்றதும் பர்சனல் ஹைஜீன் தான். உங்க ரூமை நீங்க கூட்டி துடைக்கிறதுமே வந்து பர்சனல் ஹைஜீன் தான். இது ஒரு கோ எக்ஸிஸ்ட் ஆகுற ஸ்பேஸ். இப்போ ஒரு யார் கூட ரூம் ஷேர் பண்றீங்கன்னா அவங்களோட நல்லதுக்காகவும் நீங்க அதை பண்ணி தான் ஆகணும். நாளைக்கு கல்யாணம் வச்சா பண்ணி தானே ஆகணும், பண்ணணும் தம்பி. அதனால இன்னையில இருந்தே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்கன்னு நான் சொல்றேன். புரிகிறதா? ஃபோர்த் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் எக்ஸிகியூஷன். ரொம்ப முக்கியம். ஏன்னா கையில காசு நிக்கவே மாட்டேங்குது ஆண்களுக்கு. ஐ மீன் நான் எல்லா ஆண்களும் சொல்ல, என் வாழ்க்கையில பர்சனலா பாக்குற ஆண்கள் சொல்றேன், நிக்கவே மாட்டேங்குது. ஏதாவதுக்கு செலவு பண்ணிடுறீங்க, அப்புறம் காசு இல்லாம முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவங்க அது கூட இல்ல, காசெல்லாம் செலவு பண்ணிட்டு காசுல அமௌண்ட்ல அந்த டிரான்சாக்ஷன் பார்க்கும்போது உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க, எல்லாம் போச்சு அப்படின்னு. எனக்கு ஒழுங்கா செலவு பண்ணாம இருந்திருக்கலாம்ல. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, என்ன காசு வந்து எதுக்கு செலவு பண்ணணும், எதுக்கு செலவு பண்ணக்கூடாதுன்னு ஒரு ட்ராக் பண்ணி வைக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். எதுக்கெல்லாம் வந்து மேஜரான செலவு இருக்கு, இப்போ ஃபுட்டுக்கு, பெட்ரோலுக்கு, போற எக்ஸ்பென்ஸ்க்கு, வர எக்ஸ்பென்ஸ்க்கு, அந்த மாதிரி எதெல்லாம் தேவை எதெல்லாம் தேவையில்லைன்னு நீங்களா ஸ்லாட் போட்டு நீங்களா அதை ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். இதெல்லாம் வந்து நாளைக்கு ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு கல்யாணம்னு ஆகும்போது அது வந்து ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். தனித்து வாழும் மனிதனுக்குமே அது அவசியமானதுதான். புரியுதா? இது வந்து நாங்க ஒன்னும் உங்களை வந்து கல்யாணத்துக்குள்ள ஒரு கல்யாணமாயி நீ எப்படி இருக்கணும்ன்றத சொல்லி கொடுக்கறது கிடையாது. நார்மலாவே நீ இப்படி இருக்கிறது உனக்கு நல்லதுன்னு சொல்றேன். புரியுதா? அடுத்து வந்துட்டு என்னன்னா கேர். உங்களோட லவ்ட் ஒன்ஸ் கிட்ட கேர் காமிக்கிறது. இந்த சோசியல் மீடியாலலாம் அவன் என்னதான் வெளியில பாக்க ரகடா இருந்தாலும் உள்ள ஈரமான மனசுடா, அதெல்லாம் ஏன் உள்ளேயே ஈரத்தை வச்சிருக்கீங்க? வெளியிலயும் காமிங்க, நீங்க என்ன உள்ள நினைக்கிறீங்கன்னு வெளியில நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாதான் தெரியும். அதுக்கப்புறம் உள்ள அவ்வளவு லவ்வா வச்சுக்கிட்டு வெளியில அவங்கள்ட்ட ஹார்ஷா பேசுறதுல ஒரு யூஸுமே இல்லை. ஓகேவா? சோ உங்களுக்கு வந்து லவ்ல எதெல்லாம் சேருனா, கேர் பண்றதுல எதெல்லாம் சேருதுன்னா, அவங்க சாப்பிடுறாங்களான்னு கேட்டு சாப்பாடு வச்சு தரது, இல்ல ஒரு சாக்லேட் வாங்கிட்டு போய் கையில தரது, எல்லாமே சின்ன சின்ன விஷயம் எல்லாமே கேர்ல சேரும். இது வந்து லவ்வருக்கு மட்டும் கிடையாது, அப்பா அம்மா பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ஆகும். இப்ப
என்னதான் ஆக போகுது, ஒரு நாள் உட்காந்து பேசுறது இல்ல சாப்பிட்டியான்னு கேக்குறது இல்ல, ஒரு ஐ லவ் யூ சொல்றது இல்ல, என்ன ஆக போகுது, என்ன போக போகுது நம்மளை விட்டு சொல்லுங்க. ஸோ இட்ஸ் பெட்டர் ஃபார் யூ டு எக்ஸ்பிரஸ் வாட் யூ ஃபீல் தேன் டு கீப் இட் இன்சைடு, மறைச்சு வச்சுட்டு இருக்கிறதுக்கு. ஏன்னா உனக்கு ஃபிளாஷ்பேக் சொல்றதுக்கோ இல்ல உன் பெர்ஸ்பெக்டிவ சொல்றதுக்கோ யாருமே வரப்போறது கிடையாது. நீ மட்டும்தான் இருக்க. அவங்க என்ன பாக்குறாங்களோ அதை தான் நம்புவாங்க, அதான் உண்மை. ஸோ உன்னோட லவ்டு ஒன்ஸ்க்கு நீ காட்டணும், யூ கேர், யூ டூ கேர் ஃபார் தெம் அப்படின்றத காட்டணும். பொருள் வாங்கி தரது, கையில காசு கொடுக்கறது மட்டும் லவ் கிடையாது. யூ ஹேவ் டு புட் இன் த ரைட் எஃபர்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். சாரி, ரொம்ப இருட் ஆயிடுச்சு. ஸோ ஃபோன்ல ஃபிளாஷ் லைட் ஆன் பண்ணி எப்படியோ செட் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லுங்க அனுஷா? கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் இஸ் தி சாவி. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, எதுவா இருந்தாலும் உங்களோட ஃபீலிங்ஸோ இல்ல உங்களுக்கு என்ன தோணுதோ இல்ல ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ கம்யூனிகேட் பண்ணி பழகுங்க. ஓகே, இப்ப ஏதாவது பிரச்சனைனா மூஞ்சியை குரங்கு மாதிரி தூக்கி வச்சுட்டு உட்காரக்கூடாது. ஏன்னா எங்க அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க. ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நான் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருவேன். அம்மா கம்யூனிகேட், என்னன்னு தான் வாயை திறந்து சொல்ல அப்படின்னு சொல்றாங்களா, அது பேரு தான் கம்யூனிகேஷன். ஏதாவது பிரச்சனைனா, இங்க பாரு, எனக்கு இது இடிச்சது, நீ பண்ணது எனக்கு பிடிக்கல, இட் மேட் மீ அப்செட், ப்ளீஸ் டெல் மீ வை டிட் யூ டூ தட் அப்படின்னு நியாயம் கேளுங்க. இல்ல கோவமா சொல்லிருங்க, மனசுல எதையுமே வச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ லேர்ன் டு கம்யூனிகேட் வித் யோர் பார்ட்னர் ஆர் வித் யோர் ஃபேமிலி ஆர் வித் எனி ஒன். தீஸ் லைக் இப்போ வரைக்கும் நாங்க சொல்றது the qualities we like to see in men. Okay, because the men around me doesn't have it. ட்ரூ. ஒரு 2 பேர் தவிர யாருக்கிட்டே இல்ல. ஸோ யா, ஐ எம் அட்வொகேட்டிங் ஃபார் அதர் மென் அவுட் தேர். ப்ளீஸ் லேர்ன், ப்ளீஸ். அடுத்து என்னன்னா மேன்ஸ்ப்ளைனிங். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம், பொதுவாக ஒரு பெண்ணிடம் ஒரு விஷயத்தை பத்தி கூறும்போது, நான் இதை எப்படித்தான் பண்ணேன், இது இவ்வளவு பெரிய விஷயம், அது நான் பண்ண எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, இல்ல பேட்ரனைசிங்கா பேசுறது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆணை ஓவர் பவர் பண்ணி அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ற விஷயம் பேர் தான் மேன்ஸ்ப்ளைனிங் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஸ்டாக் மார்க்கெட் இல்லைன்னா கார்ஸ், பைக்ஸ், அதை பத்திலாம் ரொம்ப ஆண்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுக்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்றது இருக்குல்ல. சரி, இவன் என்ன இன்ட்ரெஸ்டடா இருக்கா, சொல்லி தருவோன்னு இல்லாம, உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன இன்ஜின் என்ன அப்படின்னா, எனக்கு தெரியாது எதுவுமே அதை பத்தி, அதனாலதான் நான் கேக்குறேன். புரியுதா? அந்த இடத்துல இன்னொருத்தவங்களை மட்டம் தட்டுவது, பொதுவாக ஒரு பெண்ணை மட்டம் தட்டாமல், அவளுக்கு ஒன்றும் தெரியாது என்ற மனநிலைக்கு அவளை போக வைக்காமல், அவளுக்கு பொறுமையாக சொல்லி கொடுப்பதுதான் நீங்க பண்ணணுமே தவிர்த்து மேன்ஸ்ப்ளைன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நான் நிறைய தடவை கவனிச்சிருக்கேன். இப்போ ஏதாவது ஒரு பொண்ணு கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ பிடிச்சிருக்குன்னா, எங்க ஒரு ஓவருக்கு எத்தனை பால் இருக்கு, ஒரு டீமுக்கு எத்தனை பிளேயர் இருக்குன்னு சொல்லு பாப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் நான் ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னா எனக்கு அது பிடிச்சிருக்கு, அதை பத்தி தெரிஞ்சாலும் தெரியலன்னா என்ன தப்பு? ஆமா, சொல்லுங்களேன். இப்போ ஒருத்தவங்களுக்கு நிம்மதியா ஒரு விஷயத்த பிடிக்க வைங்களேன், அது ஆண்களுக்குரிய விஷயம் அப்படின்னு நீங்களே லேபிள் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு பெண்களுக்கு ஒரு இடம் கொடுக்காமல் விடாதீர்கள். புரிகிறதா? சோ அதுதான் மேன்ஸ்ப்ளைனிங்க்கு அர்த்தம். சோ தயவு செய்து இந்த மேன்ஸ்ப்ளைனிங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ பண்ணிராதீங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்ப பசங்க எங்களோட சேர்ந்து காசிப் பண்ணா எங்களுக்கு எல்லாம் நாங்க ஏதாவது அப்படியே இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ல வரும். அப்ப அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லாம அப்படின்னு சொல்லி மெதுவா நம்மளோட கேக்குறது, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எனக்கு யாரு கூடயாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க அவங்களுக்கே அவங்க கூட பிரச்சனை மாதிரி, அவ என்ன அப்படி சொன்னாலா, அவ அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு உள்ள இன்வால்வ் ஆகணும். சும்மா பேச்சுக்கு கேட்டோன்னு இல்லாம உள்ள இறங்கி they have to pay attention. நல்லா குரலி பேசுவாங்க ஆக்சுவலி ஆண்கள், நம்மளை விட சூப்பரா பேசுவாங்க எல்லாம். ஆனா வெளியே காமிச்சுக்கிறது இல்ல, அதான் வெளியே காமிச்சுக்கிறது இல்ல. சோ நான் என்ன சொல்றேன்னா, ஃப்ரீயா குரலி பேசுங்க. we could be பொரளி பார்ட்னர்ஸ், ஜாலியா இருக்கும். பொரளியா பொரணியா பொரணி பார்ட்னர்ஸ். நெக்ஸ்ட் மேஸ்குலினிட்டி. ஓகே, சி அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா நிறைய பேத்துக்கு ஃப்ரெஜைலான மேஸ்குலினிட்டி இருக்கு, இல்லனா டாக்ஸிக் மேஸ்குலினிட்டி. நீங்க மேஸ்குலினா இருக்கிறத உண்மையிலே பொண்ணுங்க அட்மையர் பண்ணுவாங்க. பட் ஆனா நீங்க உங்களோட ஃப்ரெஜைல் மேஸ்குலினிட்டி எடுத்துட்டு இப்படி வச்சீங்கன்னா
அப்படின்னு போயிடுறோம். ஃப்ரெஜைல் மேஸ்குலினிட்டி நான் என்னத்த சொல்றேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹேண்ட்பேக் போட்டா உங்களோட ஆண்மைக்கே ஏதோ கொச்சம் வர்ற மாதிரி ஒண்ணு பண்றீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்கு, பாக்குறதுக்கே சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. புரியுதா? ஒரு ஹேண்ட்பேக் போட்டா என்ன, அது வெறும் ஒரு பை, ஒரு பை, மஞ்ச பை பிடிக்கிற மாதிரி அதுவும் ஒரு பை. அதை ஒரு தோல்ல போட்டு நீங்க பட்டுக்கு நடக்கலாம் எங்க கூட சேர்ந்து. பட் அது வந்து இல்ல பிடிக்க மாட்டேன் அப்படி சொல்றது வந்து இட்ஸ் சோ ஃப்ரெஜைல், சின்ன புள்ளத்தனமா இருக்கு பாக்குறதுக்கு. அண்ட் டாக்ஸிக் மேஸ்குலினிட்டி அப்படின்றது என்னன்னா, உன்னால இது பண்ண முடியாது, நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு டாமினேட்டிங்கா இருக்க. நோ, வேண்டாம். ஹெல்த்தியான உங்களோட மேஸ்குலின் எனர்ஜில நீங்க வந்து அஷ்யூர்டா ஹெல்த்தியா இருந்தாலே போதும். ஒரு பெண் வந்து அவங்களோட பெண்மையை வந்து அதிகமா ஃபீல் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஒரு ஆண் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல எவ்வளவு ஹெல்த்தியான மேஸ்குலினா இருக்கீங்களோ அவ்வளவு நாங்க வந்து ரொம்ப ஃபெமினைனா இருப்போம். Exactly. So yeah, that's how it works. Yeah. That's how energy works. So please be healthy with your masculinity. Please be assured with your masculinity. புரியுதா? அதை விட்டு இல்லை நான் ஹேண்ட்பேக் போட மாட்டேன், இல்ல நான் பிங்க் கலர் சட்டை போட மாட்டேன், ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரி போடா, அதை விட்டுட்டீங்க சட்டை போட மாட்டேங்கிற. பிங்க் கலர்ன்றது ஒரு கலர், that's just a color bro. இட்ஸ் நாட் லைக் பெண்கள் தான் பிங்க் போடணும். நோ, புரியுதா? அது இவங்களுக்கு இது அவங்களுக்குலாம் வேணாம், எல்லாமே எல்லாருக்கும். So please feel free to wear pink. Actually women love it when men wear pink. இது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லிருக்கோம். Yeah, so yeah, please wear more pink color guys. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப மருதாணி வைக்கிறது இருக்கு இல்லையா, அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புது மாப்பிள்ள எல்லாம் வந்து மருதாணி வைப்பாங்க. கல்யாணம் முன்னாடி நாள் வந்து ஆண்களுக்குமே வந்து மருதாணி வச்சு விடுவாங்க. ஆனா இப்பெல்லாம் எப்படின்னா மருதாணி வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் சில பேர் கையில பார்ப்பேன், சில ஆமா, நான் ஒரு ஆட்டோக்கார அண்ணன் கையில கூட ரீசெண்டா பார்த்தேன். அப்படியே ஒரே சிரிப்பா இருந்துச்சு வாய்ப்புலாம். நான் அப்ப அவங்கள்ட்ட கேட்டபோது அவங்க சொன்னாங்க அவங்க பொண்ணு போட்டு விட்டாங்க. ரொம்ப கியூட்டா இருந்துச்சு கேக்குறதுக்கு. ஒரு மருதாணி வச்சா அது எந்த விதத்துல உங்களை பாதிக்குது எனக்கு புரியல. அப்ப மருதாணி வச்சா உங்களை கிண்டல் பண்றது யாரு, கேலி பண்றது யாரு? இன்னொரு சக ஆண். அப்ப பிரச்சனை யாருக்கிட்ட? எந்த பெண்ணும் உங்களை கலாய்க்கிறது இல்ல. என்னடா மருதாணி வச்சுட்டு வந்திருக்க பொண்ணுங்க கேக்குறோமா? பொண்ணுங்க ரசிக்க தான் செய்வோம். உங்களை கலாய்க்கிறது யாரு? ஒரு ஆண். So this is a men's problem. So please guys, try to make it normal. Okay, normalize பண்ணி பழகுங்க guys. லாஸ்ட் திங் என்னன்னா, எங்களுக்கு வந்து ஒரு ஆணால ஒரு ஆப்போசிட் ஜெண்டர், அதாவது ஒரு பெண் கிட்ட வெறும் ஒரு நண்பனா மட்டும் இருக்க முடியறது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு பெண் கிட்ட வந்து ஒரு பெண் வந்து பேசினையும் இதானையும் நல்லா க்ளோஸ் ஆனையும் அவங்க எடுத்துமே லவ்வா பார்க்காம இல்ல க்ரஷ்ஷா பார்க்காம இல்ல அவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு அப்படிலாம் இல்லாம அவங்க ஒரு சக மனிதியாக ஒரு வெறும் ஒரு நண்பராக பார்ப்பது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிளாட்டோனிக் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நீங்க மெயின்டைன் பண்ண முடியுது உங்களாலனா கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க ஸ்பெஷல்லாம் இல்ல, யூஆர் நார்மல். இப்ப இந்த வீடியோல நான் சொன்ன 10 விஷயமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கு, இந்த குவாலிட்டி உங்களுக்கு இருக்குன்னா வா ஆஹா ஓஹோ நோ நோ நோ, யூஆர் நார்மல், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா இங்க நார்மலான ஆண்களே இல்லை. நான் ஏன் வந்து இங்க நார்மலே இல்லை அப்படின்னு சொல்றேன்னா, கொஞ்சம் சுத்தி பார்ப்போமே. இப்ப நான் சொன்ன குவாலிட்டி எத்தனை பேர்கிட்ட இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இருக்குன்னா இருக்குன்னு கமெண்ட், இருக்குன்னா ரெட் ஹார்ட், இல்லைன்னா கருப்பு ஹார்ட். இப்ப நான் சொன்னதுல ஏதாவது ஒண்ணு இல்லைனாலும் கருப்பு ஹார்ட் பார்ப்போம், எத்தனை ஹார்ட் வருது, என்னென்ன கலர் ஹார்ட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ யா, அவ்வளவுதான் இன்றையோட வீடியோ. ஸோ 10 basic things we like to see in men is this. So that's it. அடுத்த வீடியோல பார்ப்போம். Bye.